ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை சுனைனாவுக்கும் துபாயை சேர்ந்த காலித் அல் அமீரி அப்படிங்கிற யூடியூபருக்கும் திருமணம் நிச்சயமாக இருக்கிற நிலையில் காலித்துடைய முதல் மனைவி சலாமா செம்ம கடுப்பாகி கோபமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நடிகை சுனைனா பற்றி எல்லாருக்கும் தெரியும், தமிழில் பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் காலித் அல் அமீரி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா CNN நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவரோட மனைவி சலாமா முகமது, இவங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. எல்ஜி, சாம்சங் மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணிட்டுருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா மனைவி சலாமாவோட ஐடியாவின் படி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் யூடியூபராகவும் காலித் மாறிட்டார். மனைவி சலாமா தான் இவருக்கு கேமராலாம் வாங்கி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வருட ஆரம்பத்தில் இவங்க திடீர்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் நடிகை சுனைனா சில மாதங்களுக்கு முன்னாடி தனக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. 2 பேர் கைகளை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பிக்சரை மட்டும் ஷேர் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் இதே போல் 2 பேர் கைகளில் என்கேஜ்மெண்ட் ரிங்கோடு இருக்கிற மாதிரி பிக்சரை துபாயை சேர்ந்த காலித் அல் அமீரி போஸ்ட் பண்ணியிருந்தார். ஆனால் இது வரைக்கும் சுனைனா யாரை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தை அவங்க வெளியிடலை. அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சுனைனா காஃபி ஷாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க கையில் இருக்கிற ரிங்கும் காலித் போட்டிருந்த போஸ்ட்டில் இருந்த ரிங்கும் ஒரே மாதிரி இருந்ததால் இவங்க காலித்தை தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் அடிக்கடி கமெண்ட்ஸ் போடுறதும் ஹாய் சொல்லிக்கிறதும் சோசியல் மீடியாவில் இவங்களோட உறவு வெளிப்படையாயிருச்சுன்னே சொல்லலாம். சுனைனா ஏற்கனவே விவாகரத்தான ஒருத்தரை தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் காலித்க்கும் சலாமாவுக்கும் விவாகரத்தாகி 6 மாதங்களே ஆயிருந்ததால் சுனைனாவை திருமணம் பண்ணிக்க தான் காலித் விவாகரத்தே பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களோட என்கேஜ்மெண்ட் போஸ்ட் வெளியான உடனேயே முதல் மனைவி சலாமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெளியே ஒரே கூச்சலாக இருக்குது, அதான் நான் ஹெட்செட் போட்டிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் பொலைட்டாக காமாக இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபோனை உடைக்கிற மாதிரி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் தன்னோட லைஃப்பில் முதல் முறையாக சுதந்திரமாக இருக்கிறது பற்றி வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. முதல் முறையாக என்னோடய லைஃப்பில் நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கல. திருமணத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தை சார்ந்து தான் இருந்தேன். திருமணத்துக்கு அப்புறமா நான் என்னோடய கணவரை நம்பியிருந்தேன். ஆனால் இப்போ நான் சுதந்திரமான நபராக என்ன நானே பார்த்துக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் தன்னோட முன்னாள் கணவர் காலித் ஏதோ ஒரு வகையில் தன் குடும்பத்தோட தொடர்பில் தான் இருக்கார். அவர் பிள்ளைகளோட நினைவுகளில் இருக்கார் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்று ரசிகர்களோட கேள்விகளுக்கு சுனைனா பதில் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆரம்பத்தில் ரொம்பவே பயந்து போயிருந்தீங்க, கடைசியில் அது ஈஸியாக முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, நான் ஆரம்பத்தில் பப்ளிக்லாம் என்ன பேசுவாங்களோ அப்படின்னு தான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் போக போக அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சுனைனாவோட வருங்கால கணவர் காலித் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறவங்க மேலே உங்கள் வேலை மேலே கவனத்தை செலுத்துங்க. உங்கள் கடந்த காலத்தை மறந்து வாழ்க்கையில் முன்னேறி போங்க. உங்கள் கனவுகளும் சாதனைகளும் உங்களை எதிர்நோக்கி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுனைனாவும் காலித்தும் போட்டிருந்த போஸ்ட்லாம் பார்த்துட்டு முன்னாள் மனைவி சலாமா செம்ம கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு. அவங்க போட்டிருந்த போஸ்ட்டில் இட்ஸ் டோட்டலி ஃபைன், கோ ஃபார் சம்திங் தட்ஸ் அன் அப்கிரேட், லைஃப் இஸ் அபவுட் கெட்டிங் பெட்டர், ஒன்றை விட ஒன்று சிறந்ததாக கிடைக்கும் போது சிறந்ததுக்கு மாறுறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சலாமா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையை உடைச்சிட்டு இப்போ புதிய தொடக்கத்தை எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் என்னோட துன்பத்தின் மீது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சலாமா மற்றும் காலித் இவங்க 2 பேருக்கும் கடந்த 2006 ஜூன் மாதம் திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு அப்துல்லா மற்றும் கலீஃபா அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. சுமார் 18 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த இந்த தம்பதிக்கு 2024 ஸ்டார்டிங்கில் அஃபீஷியலாக விவாகரத்தும் கிடச்சிருச்சு. அதே போல் இவங்களுக்கு திருமணமான அதே ஜூன் மாதம்தான் காலித் தன்னோட 2வது திருமணத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தார்.